2 உயிர் போயிருச்சு, ரைட்டா? தற்கொலை பண்ணிருச்சு அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. அப்போ தற்கொலை பண்ணுற அளவுக்கு அங்கே என்ன பிரச்சனையை யார் தூண்டுனது? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு போட்டா தர்றேன். இப்போ எனக்கு அங்கேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. இவங்களை எங்கே வந்து தூக்கு போட்டாங்களோ, போடப்பட்டிருக்கிறதோ, கால் வந்து தரையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மகளை வந்து உடனே அந்த பாடியை வாங்கி உடனே வந்து எரிச்சிட்டாங்க. இந்த பையனை உடனே இப்போ பாடியை வாங்கி இவங்க புதைச்சிட்டாங்க. அதை கூட எரிக்கிறதே போனாங்களாம். அதையும் வைத்து பார்க்கப்படும் பொழுது இது வந்து 100க்கு 100 கொலை செய்ய தான் பட்டிருக்கிறார். 2 பேருமே 2 பேருமே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தி வருகிறது. மதுரையை சார்ந்த எவிடன்ஸ் கதிர் அவர்களின் அமைப்பு வலியுறுத்தி வருகிறது. அந்தந்த மாநில அரசாங்கங்கள் ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்கி கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டினா இருவர் காதலிக்கிறார்கள் என்றால் அவர்கள் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க. அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து சிறப்பாக இருக்கிறது சட்டத்தில், ஆனா சிறப்பாக அமுல்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா இடத்திலுமே இருக்கிறது. அதே இடத்துல இப்ப இந்த ஆணவ படுகொலை நடந்த பிறகு அந்த ஸ்பாட்டுக்கு போன கட்சி விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட், அப்புறம் எவிடன்ஸ் கதிருடைய அமைப்பு. இதை தவிர டிவிக்கு போயிருக்கா? அதுக்காக தான் இந்த சிறப்பு சட்டத்தை சிறப்பு சட்டத்தை உருவாக்கணும்னு கடந்த 25-26 எவிடன்ஸ் கதிருடைய தலைமையில் நான் அங்கு சென்றிருந்தேன். இவரே விஜயை வந்து திரைப்படங்களில் பல காதலை சேர்த்து வைப்பார். இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் நேரடியாக முதல்வரை சந்தித்து இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அவ்வளவு கூட உங்களுக்கு சாதி புத்தி இருக்கு, சொந்த மகளையே வந்து அடிச்சு கொலை பண்ணுவீங்களா? இல்லை, என்ன சொல்றாங்கன்னா இந்த சாதி புத்தி, ஆணவ கொலை இந்த மாதிரிலாம் சொல்லி நீங்க தானே சாதியை வளர்க்குறீங்க, என் வாயில வந்து நல்லா அசிங்கமா வந்துன்னு சொல்லிட்டு மோகன்ஜி சொல்றாரு இதே வார்த்தையை. தம்பி மோகன்ஜி சத்திரியன் படமே ஓடலை. படம் ஓடாதுக்கு என்னை குற்றம் சுமத்தின, என்னையும் தமிழா பாண்டியன் குற்றம் சுமத்தின. அதை விடு, இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, சாதாரண விஷயம் இல்லை. நீ வந்து சாதி வரியை நீ தான் தூண்டுறவும் படத்துகளில் எவன் தூண்டுனது? எடுத்த படத்தில் பூரா சம்பந்தம் இல்லாமல் எங்கள் தலைவரை எதிர்த்து வசனம் வச்சா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டிய ஆளே நீந்தேன். உண்மையிலேயே தமிழக முதல்வர் விஜய் அவர்களே இது மாதிரி ஆட்கள்லாம் மூலம் கைது பண்ணுங்க. இல்லை பண்ணி இப்போ பட்டியல் சமுதாய இளைஞர்கள்லாம் நாடக காதல் வந்து பண்ணுறாங்க, அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லி ஒரு குறிப்பிட்ட கட்சிகள்லாம் ஊக்குவிக்குதுன்னு சொல்லிட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அந்த எல்லா அம்புகளும் விசிகா நோக்கி தான் வீசுது. சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் திரு சங்கத்தமிழ் அவர்கள். ஆனால் வணக்கம். வணக்கம். மயிலாடுதுறையில் இரட்டை ஆணவ படுகொலை. ஆனால் ஒரு தரப்பு இது ஆணவ படுகொலைலாம் கிடையாது, நீங்களா சும்மா கதை கட்டாதீங்கன்னு ஒரு தரப்பு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மைனரும் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு மைனரா இல்லை மேச்சரான்றது இன்னும் முழுமையாக வந்து தெரியல, மைனரும் சொல்கிறாங்க. தம்பி வந்து ஒரு பட்டியல் சமுதாயம் சார்ந்த ஒருவர். இதை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க இந்த ஒரு 2 கொலைகளை? ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை, அப்படிதான் பார்க்குறேன். ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்தி வருகிறது. மதுரையை சார்ந்த எவிடன்ஸ் கதிர் அவர்களின் அமைப்பு வலியுறுத்தி வருகிறது. இதை நீங்கள் அறிவீர்கள். அது மட்டுமல்லாமல் 2021 அன்றைய முதல்வரை சந்தித்து நாங்கள் வலியுறுத்தினோம். ஆனால் அவர் இதெல்லாம் தேவையில்லை, இருக்கிற சட்டமே போதும் அப்படின்னாரு. ஆனால் அதே முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது நான் ஆட்சிக்கு வந்தால் ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டார். கடைசி வரைக்குமே உருவாக்கலை. கடைசியாக ஆட்சி முடிகிற காலத்தில் நீதி அரசர் பாஷா அவருடைய தலைமையில் ஒரு குழுவை மட்டும் அமைத்து வைத்து விட்டு அவர் சென்று விட்டார். அப்போ தொடர்ந்து நாங்கள் வந்து இதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக உச்ச நீதிமன்றமே ஒரு தீர்ப்பே வழங்கியிருக்குது. தீர்ப்புனா அது ஒரு வழிகாட்டல் வழங்கியிருக்குது. என்னன்னா அந்தந்த மாநில அரசாங்கங்கள் ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்கி கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டினா இருவர் காதலிக்கிறார்கள் என்றால்
அவர்கள் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க. ம் வயது குறைவாக இருந்தால் கவுன்சிலிங் கொடுத்து அது என்னன்றதை பாருங்க. அதையும் மீறி அவங்க திருமணம் நாங்கள் செய்து கொள்வோன்ற உறுதியாக இருந்தால் அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டு விடுங்க. ம் அதில் யாராவது படித்திருந்தால் அவங்களுக்கு வந்து வேலை கொடுங்க ம் அப்படின்னு உச்ச நீதிமன்றமே 2018 வந்து பரிந்துரை வழங்கியிருக்கிறது. ம் சரிங்களா? இதை யாருமே அமுல்படுத்தவே இல்லை. இப்போ வந்திருக்க ஆட்சியாளர்கள் கூட நாங்கள் தலித்து மக்களுக்காக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லி 8 அமைச்சரை கொடுத்துருக்குறாங்க. 8 அமைச்சரை கொடுத்தது சிறப்பு தான். ஆனால் அதை விட இருக்கிற பிரச்சனையை தீர்க்கணும்ல. இப்போ இந்த ஆணவ படுகொலையில் பாதிக்கப்படுவது யார் என்றால் இளைஞர்கள், குறிப்பாக பெண்கள், குறிப்பாக தலித்துகள். இந்த ஆட்சி வந்தது காரணமே பெண்கள், தலித்துகள், கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள். எஸ், இப்போ ஏற்றுக்கொள்கிறீர்கள்? தலித்துகள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், பெண்கள், இளைஞர்கள், இவங்க ஓட்டில் தான் இந்த வந்து இருக்குது. அதனால் இதற்கான சட்டத்தை வந்து உடனே நிறைவேற்றினால் வெறும் சட்டத்தை போட்டால் மட்டும் பத்தாது, சட்டம் எல்லாத்துக்குமே தீர்வாகாது. அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து சிறப்பாக இருக்கிறது சட்டத்தில், ஆனால் சிறப்பாக அமுல்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லா இடத்துலையுமே இருக்கிறது. ஆகையால் எவ்வளவுதான் சட்டம் வந்தாலும் அது வந்து ஒரு வழிகாடாக இருக்காது. அப்போ அந்த அரசாங்கம் வலிமையாக இருக்க வேண்டும், கடுமையாக இருக்க வேண்டும், ஆட்சியாளர்களும் முறையாக செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் இப்போ இந்த ஆணவ படுகொலை நடந்த பிறகு அந்த ஸ்பாட்டுக்கு போன கட்சி விடுதலை சிறுத்தைகள், அப்புறம் கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட், அப்புறம் எவிடன்ஸ் கட்சியுடைய அமைப்பு. இதை தவிர டிவிக்கு போயிருக்கா? இல்லையே. இல்ல திமுக போயிருக்கா? எதிர்கட்சி இல்லையே. காங்கிரஸ் போயிருக்கா? இல்லையே. பிஜேபி போகாது. நாம் தமிழரும் போல. அப்ப இது என்ன கொடுமை? நீங்க இது எல்லாத்தையும் மறந்துடுங்க பிரதர், நான் அப்படி சொல்றேன். 2 உயிர் போயிருச்சு. ஆமா, ரைட்டா? தற்கொலை பண்ணிருச்சு அப்படின்னு கூட சில பேர் சொல்றாங்க. அப்ப தற்கொலை பண்ற அளவுக்கு அங்க என்ன பிரச்சனையை யாரு தூண்டுனது? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு போட்டா தர்றேன். இப்போ எனக்கு அங்கேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. இவங்களை எங்கே வந்து தூக்கு போட்டாங்களோ, போடப்பட்டிருக்கிறதோ, கால் வந்து தரையில் தான் இருக்குது. அது மட்டும் அல்லாமல் ரத்த காயங்கள் இருக்குது பக்கத்தில். நான் போட்டா தர்றேன் உங்களுக்கு. ஆனால் நீ போட முடியாது, போட்டீங்கன்னா உங்களை இது பண்ணி ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க. இருந்தாலும் உண்மையான அந்த காயங்கள் உள்ள அந்த போட்டாங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அங்கே போய் ஸ்பாட்டில் இருந்து எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க, பத்திரிக்கையாளர் அனுப்பியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்மகளை வந்து உடனே அந்த பாடியை வாங்கி உடனே வந்து எரிச்சிட்டாங்க. இந்த பையனை உடனே இப்போ பாடியை வாங்கி இவங்க புதைச்சிட்டாங்க. அதை கூட எரிக்கிறதே போனாங்களாம். இல்லை புதைச்சி வச்சிங்கனாதே நாளைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு இப்போ வந்து பிரிலிமினரி தான் வந்திருக்குது. ஆனால் இன்னும் பெர்மனண்ட் வர்றதுக்கு நாளாகும், ரைட்டா? அதையும் வைத்து பார்க்கப்படும் பொழுது இது வந்து 100க்கு 100 கொலை செய்ய தான் பட்டிருக்கிறார்கள். 2 பேருமேவா? 2 பேருமே கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இல்லை, ஒரு தரப்பு வந்து இது நீங்கள் கொலைன்னு சொல்கிறீங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து தற்கொலைன்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் பேரே சொல்கிறேன். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இப்போ தான் வந்திருக்கு. மோகன்ஜி காலில் ஒரு வீடியோ. அது எப்படி அவர் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருவதற்கு முன்னாலேயே எப்படி சொல்ல முடிஞ்சார்? இப்போ நம்ம பேசியிருக்கோம் பாருங்கள், இந்த தருணத்தில் இப்போ வந்திருக்கு. இப்போ கூட நான் ஃபுல்லாக படிக்கலை, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சரிங்களா? அப்படிலாம் தவறான கருத்துக்கள் இங்கே படம். இது வந்து ரொம்ப மைனூட்டமானது. அந்த இறந்து போயிருக்கிற பெண்மகளும் ஒரு தமிழ் பெண்மகள் தான். நீங்கள் அதை சாதியை பார்க்கக்கூடாது. அந்த பெண்ணுக்காகவே நாங்கள் வந்து ரொம்ப நாங்கள் வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறோம். அப்போ அந்த பெண்மகள் வந்து ஒரு தெரியாமல் கூட ஒரு இருக்கும் பொழுது அதை வந்து பொண்ணை வந்து முறையாக வந்து அதெல்லாம் தப்புமா அப்படின்னா முறைப்படுத்திருக்கணுமே ஒழிய அதை போய் இப்படி அடித்து கொள்ளலாமா? தப்பு இல்லையா? அந்த பையனுக்கு என்ன தெரியும்? அவனை அடித்து கொள்ளலாமா? அடித்து தான் கொண்டிருக்கிறாங்க. அதான் இப்போ செய்தி வந்து கொண்டிருக்கு. இது என்ன ஒரு நாகரிகமான செயலா? இதை வந்து அது பாருங்க, பொறுங்க. இந்த ஏனதாலயை தாங்க கொள்றாங்க. இதே வந்து நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா? எத்தனை பேர் எங்கே கலப்பு திருமணம் பண்ணியிருக்காங்க சொல்லட்டுமா? கங்கை மரம் வந்து பிராமண அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு ஐயர் அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. தெரியுமா? தெரியாது. நம்ம இவர் இருக்கார்ல சூர்யா, அவர் வந்து பாம்பேக்கார அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கெல்லாம் வந்து கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா அவங்க பணம் படைத்தவர்கள், வசதி வாய்ப்பு உள்ளவர்கள். இப்போ யுவன் சங்கர் ராஜ் அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? இஸ்லாமியர். பல வரலாறு இது மாதிரி பல சொல்லாமல். மேதகு பிரபாகரன் அந்த காலத்தில் எப்படி கல்யாணம் பண்ணாரு தெரியுமா? ஏன் நம்ம ராஜீவ் காந்தி எங்கே கல்யாணம் பண்ணாரு தெரியுமா? வேற நாடுங்க. ஆமாம், நாடு விட்டு நாடு கல்யாணம் பண்ணாரு. இப்போ இவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. எங்கே பிரச்சனை வருதுன்னா கிராமங்களில், அறிவு வளர்ச்சி இல்லாத பகுதிகளில் அங்கே இருக்கும்போது 2 பேரும் பேசினாலே இதை எப்படி நீ காதல்னு எப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அவங்க கருத்து பிரகாரமே அது ஒரு சிறு குழந்தைன்னு தான் சொல்கிறாங்க. வயது 17-18 வயசுன்றாங்க. பேசக்கூடாதா? பேசுனா குற்றமா? பேசுனாக்க அடித்து தூக்கி விடுவீங்களா? இது தப்பு இல்லைங்க.
அதுக்காக தான் இந்த சிறப்பு சட்டத்தை உருவாக்க சொல்கிறப்ப சிறப்பு சட்டத்தை உருவாக்கணும்னு கடந்த 25-26 எவிடன்ஸ் கதிருடைய தலைமையில் நான் அங்கே சென்றிருந்தேன். சென்று வந்து அந்த நீதி அரசர்கிட்டே கொடுத்தோம். அதில் 25 பேர் அவர் கூட்டியாந்தார். அதில் ஒரு கேஸை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் அவங்க கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர்கள். அதில் வந்து பொருளாதார ரீதியாக உயர்வு தாழ்வு, அதனால் அடித்து கொண்டு விட்டாங்க. மாப்பிள்ளையை கொண்டு விட்டாங்க கள்ளர் சமூகத்திலேயே. வந்து அவங்க மனைவி தாங்க அன்றைக்கி வந்து புகார் பண்ணது, பாதிக்கப்பட்ட அவங்க அம்மா புகார் பண்ணுதுங்க. இப்போ இதெல்லாம் வந்து வரும்பொழுது தான் அது வந்து யார் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஒரு தலித்துனா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து SC/ST ஆக்ட் வந்துடும். ஆமாம். ஆனால் இன்னும் சில இடங்களில் என்ன பண்ணுதுன்னா 2 பேர் காதலிச்சதில் ஒரு தலித்து நான் தலித்து இருந்து நீ என்ன பண்ணுற நான் தலித்தை கொண்டு போகிறான்னு வச்சுங்களேன் அவங்களே. அப்போ அதுக்கு வந்து எந்த சட்டமும் வராது. கொலை அப்படின்னு வரல, வீட்டிலே வந்து விஷத்தை வச்சு கொண்டு விட்டாங்க நான் தாய் தகப்பேன், அதுவும் வராது. அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான சட்டம், மானுடத்திற்கு தேவையான சட்டம், பெண்களை பாதுகாக்க வேண்டிய சட்டம். திண்டுக்கல்ல கூட நீ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அது நானி தலித்து தான், அதில் வந்து தலித்து காதலனை கொண்டு போடுறாங்க. நான் தலித்து பொண்ணை வந்து உன்னால தான் என் மயன் செத்து போயிட்டா அப்படின்னு அவங்க ஏற்றுக்கிறல. இவங்க வந்து ஓடுகாலி வீட்டை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு இவங்களும் ஏற்றுக்கிறல. நடு ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க திண்டுக்கல்ல. இப்போ கொஞ்சம் நாளைக்கு நடந்துச்சுங்க. அதுக்கு யாருங்க பொறுப்பு? ரொம்ப வந்து கவலையாக இருக்கிறது. இப்போ இவரே விஜயை வந்து திரைப்படங்களில் பல காதலை சேர்த்து வைப்பார். பார்த்துக்கலாம் அவர் படங்கள்லாம் ஜார்ஜாகான்ற ஒரு படத்தை சேர்த்து வைப்பார், நிறையா படங்களை சேர்த்து வைப்பார், காதலுக்காக உயிரை கொடுப்பார். ஆனால் நிகழ்காலத்தில் மக்கள் மத்தியில் இப்படி வரும்பொழுது இவர் வந்ததுமே நேரம் எல்லா சட்டத்தையும் விட சிறப்பாக நேரம் போட்டிருக்கணும்ல. இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் நேரடியாக முதல்வரை சந்தித்து இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் கட்சியை சார்ந்த எழுத்தாளர் பூவிலின் அவர்கள் நேற்று ஸ்பாட்டில் போய் பேசினார், இன்றைக்கும் பேசினார். இப்போ எங்கள் பொதுச்செயலாளர்களும் அங்கே சென்றிருக்கா என்று செய்தி கிடைத்திருக்கிறது. எவிடன்ஸ் இப்போ அங்கேயே தான் இருக்கிறார். அப்போ இவ்வளவுக்கு மக்கள்கள் போராடினாலும் ஏன் ஆளுங்கட்சி எதிர்கட்சி வருவதில்லை? இது ரொம்ப நீ வந்து சிந்திச்சு பார்க்கணும். இந்த இடத்த ஏன் சிந்திச்சு பார்க்கணும்னா இவங்க எல்லாருக்குமே சாதி புத்தி இருக்குது. அதனால நமக்கு என்ன எவன் செத்தா நமக்கு என்ன அப்படின்னு போகிறேன். அப்படி நீ போகவே கூடாது. ஒரு உயிர் போச்சு, 2 ஜீவன்கள் போயிருச்சு, ஏன் அப்படி பார்க்க மாட்றாங்க? அவ்வளவு கடை உங்களுக்கு சாதி புத்தி இருக்குது, சொந்த மகளையே வந்து அடித்து கொலை பண்ணுவீங்களா? இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாதி புத்தி ஆணவ கொலை இந்த மாதிரிலாம் சொல்லி நீங்கள் தானே சாதியை வளர்க்குறீங்க, என் வாயில் வந்து நல்லா அசிங்கமாக வந்துடும் சொல்லிட்டு மோகன்ஜி சொல்கிறாரு இதே வார்த்தையை. தம்பி மோகன்ஜி சத்திரியன் உன் படமே ஓடலை, படம் ஓடாதுக்கு என்னை குற்றம் சுமத்தினேன், என்னையும் தமிழா பாண்டியன் குற்றம் சுமத்தினேன். அதை விடு. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, சாதாரண விஷயம் இல்லை. அங்கே நடந்திருக்குன்னா அந்த பெண்ணு வந்து நீ வந்து அதை வன்னியர் பெண்ணை பார்க்குற, நாங்கள் அப்படி பார்க்கல, ஒரு தமிழ் பெண்ணை வந்து கொலை பண்ணிட்டாங்க. ஒரு வன்னியர் பெண்ன்றதுனால தான் நீங்கள்லாம் வரீங்க, எங்களுக்கெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் கிடையாது, எங்களுக்கு யாருன்னா கேட்டால் அவங்கள வந்து ஜாதி வரையும் நீங்கள் முத்திரை குத்துறீங்க, உங்களுக்கு தான் ஆளுங்கிறாங்க, எங்களுக்காக யாரும் மேலே பேசுறதுக்குன்னு சொல்கிறாரு. அப்படிலாம் வந்து நீங்கள் பேசுகிறது அயோக்கியத்தனமான பேச்சு. 2 உயிர் போச்சு, உனக்கு உயிர் போனது பிரச்சனை இல்லை, சாதி புத்தி தான் இன்னும் உனக்கு இருக்குது. நீ ஒரு நல்ல பயலாக இருந்தால் இது மாதிரி எங்கெங்கே வந்து இப்படிலாம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் நீ பயிற்சி கொடுக்கணும். நீ இங்கே கூட கொடுக்க வேணாம், நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ நேராக போய் வன்னிய தோழர் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கே போயிட்டு தம்பிகளா நல்லா படிங்கப்பா, நல்லா முன்னேறி வாங்கப்பா அப்படின்னு நீ அவங்களுக்கு வந்து நீ அட்வைஸ் பண்ணலாம். காதலிக்காதீங்கப்பா, இந்த வயசு வரைக்கும் காதலிக்காதீங்க, அதுக்கடுத்து காதலிங்க அப்படின்னு பயிற்சி நடத்து. அதை விட்டுவிட்டு நீ வந்து சாதி வரியை நீ தான் தூண்டுற. உன் படத்துகளில் எவன் தூண்டுனது? எடுத்த படத்தில் பூரா சம்மந்தம் இல்லாமல் எங்கள் தலைவரை எதிர்த்து வசனம் வச்சாப்புலே வைக்கலையா? வச்சாரு. அப்புறம் இங்கிட்டு மதத்தை வச்சு எதிர்த்து வச்சாப்புல. இதெல்லாம் உனக்கு வந்து நீந்தே முதல்ல வந்து இங்கே வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டிய ஆளே நீந்தேன். உண்மையிலேயே தமிழக முதல்வர் விஜய் அவர்களே இது மாதிரி ஆட்கள்லாம் மூலம் கைது பண்ணுங்க. எனக்கெல்லாம் தூக்கமே வரல பிரதர். இப்போ என்னை வந்து கட்சியில் இடைநீக்கம் செய்யப்பட்டதா நாங்கள் போக முடியலை. அங்கே என்ன இருக்குன்னு நம்ம தீர்வு கொடுக்கணும். நம்ம நிறைய இடத்துக்கு இதுமாதிரி போயிருக்கிறோம். வேங்கவேலி பிரச்சனை நம்ம தான் முதல் அங்கே போனதே, கடைசி வரைக்கும் இப்போ அதுக்காக நிற்கிறோம். ஆனால் இப்போ இந்த மேட்டுக்கு நம்ம போகக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட எங்களுடைய பூவிலியன் அவர் அந்த ஊருக்கார் எழுத்தாளர், அவர் நான் சொன்னேன் தலைவா நீ அங்கே போகணும் தலைவா பாரு தலைவான்னு பார்த்து அங்கே போய் கலெக்டர்லாம் பார்த்து பேசி கொண்டு இருக்கிறார். அதே நேரத்தில் வந்து எவிடன்ஸ் கதிர் அங்கேயே இருக்கிறார். மதுரை அவர் அங்கே போயிருக்கிறார். ஏன் போயிருக்கிறாரு? பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்காக குரல் கொடுப்போம். நீ இப்போ அந்த பொண்ணுக்கு குரல் கொடுக்கல, நீ என்ன பண்ண நேராக கொண்டு போய் எரிச்சு வச்சுட்ட, முடிச்சுட்ட, அந்த ஆத்மாவை காலி பண்ணிட்டீங்க. அவ்வளோ இப்போ உங்களுக்கு சாதியெல்லாம் உங்களுக்கு போயிடுச்சு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் தப்பு. இந்த புத்தி வந்து இன்னும் 1000 பேர் அங்கே உருவாக்கும்.
அந்த புத்திக்கு நீங்கள் போகவே கூடாது. நீங்கள் போய் என்ன சொல்லணும்னா, நல்லா படிக்கிற காலத்தில் படிங்க, நேர்மையாக இருங்க, உங்களுக்கு யாரை பிடிக்குதோ படித்து கிடிச்சு முடிச்சுட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற நீங்கள் ஒரு நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா, அவன் போய் தற்கொலை பண்ணுறேன் அவனையே நீ அடித்து கொள்றீங்க. உங்களுக்கு மேட்டர் புரியா புரியலையா? என்ன சொல்கிறாரு, நான் நீ வந்து வேலை வெட்டிக்கு போக மாட்டேற, வேலை வெட்டிக்கு போகிறதுக்கு எவன்டா வந்து பொண்ணு கொடுப்பான், அப்போ வந்து அப்பா வந்து கேட்க மாட்டாரா, தான் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போய் சொல்லிட்டு அப்பா கேட்க மாட்டாரா, நீங்கள் முதல் போய் படிக்க சொல்லிட்டு உங்களுக்கு பட்டியல் சமுதாய மக்களுக்கு அவர் அட்வைஸ் பண்ணுறாரு. தம்பி நீ பேசு தம்பி, ஒன்றும் உன் மேலே தப்பு இல்லை, படிக்கணும் அப்படின்னு நீ சொல்கிற வேண்டியது எல்லாருக்கும் உண்மைதான். ஆனால் நீ முதல்ல படிச்சியா? நீ படிக்காத தற்குறிமதியால் பேசுகிற. இவ்வளோ பெரிய இது நடந்திருக்கு, இதுலேயும் சாதி புத்தியோடு பேசுறியே, இது என்னடா தீர்வு? நீ போனேன் முதல்ல அந்த ஸ்பாட்டுக்கு போனையா? தெரியல, போகலைங்க, நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறோம், கேட்குறோம்ல, போனீங்களா என்னன்னு கேட்குறோம்ல, போகவே இல்லை. அப்புறம் இது மாதிரி கொடூரமான செயல்களை தாங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இதெல்லாம் தவறானது. இன்னும் அடுத்த படமே உனக்கு கிடைக்கல பாவம். இதில் போயிட்டு ஏன் இந்த புத்தி உனக்கு இல்லைன்னா போய் கட்சியில் போய் சேரு. அவங்க தான் அப்பாவும் மகனே சேர்ந்துட்டாங்களே, அங்கே போய் ஏதாவது ஒரு கொள்கை பரப்பிச்சார் பொறுப்பை வாங்கிட்டு கொள்கையாவது பரப்பு. நானும் பார்த்தேன், நீ சொன்னதை நான் பார்த்தேன். தற்குறி மாதிரி பேசுகிறாப்புல, சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாப்புல. அதில் விடுதலை சிறுத்தைகள் காரணமாக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் இருக்கிறதாப்ப அந்த அரசியலில் வந்து இங்கே ஒரு நேர்மைத்தன்மை நிலைத்து இருக்கிறது, அறம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தையை கூட விடுங்க, கம்யூனிஸ்ட் உனக்கெல்லாம் பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டில் சண்முகத்தை பற்றி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு என்ன துப்பு இருக்குது? ஆனால் தேவையில்லாதான் பேசாதீங்க. அங்கே வந்து நாங்கள் வருவதற்கு முன்னாலே கம்யூனிஸ்ட் ஸ்பாட்டு போயிட்டாங்க, நல்லா விசாரிச்சேன்ல. ஃபஸ்ட்டு போனே யார்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். அப்புறம் இல்லை பண்ணி இப்போ பட்டியல் சமுதாய இளைஞர்கள்லாம் நாடக காதல் வந்து பண்ணுறாங்க, அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லி ஒரு குறிப்பிட்ட கட்சிகள்லாம் ஊக்குவிக்குதுன்னு சொல்லிட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அந்த எல்லா அம்புகளும் வீசிக்கலாம் நோக்கி தான் வீசுது. தொடர்ந்து வீசுங்க. எவனாவது ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்தாங்கன்னா அங்கே போய் நாங்கள் ஒரு பாதுகாப்பு கொடுத்தோம்னா அப்போயும் அம்பு எங்கள் மேலே தான் வீசுறீங்க. நாங்கள் தான் கடைசியாக போனோம், இருந்தாலும் எங்களை தாக்குறீங்க. சரி, அதுதான் ஒன்றும் பிரச்சனை. அப்படின்னா இது மாதிரி ஆணவ படுகொலைகளோ இல்லை சாதிய மோதல் நடந்தால் நாங்கள் தான் போய் தட்டி கேட்குற மக்களுக்காக, அப்போ எங்களை தான் தாக்குறீங்க. அப்போ நாங்கள் என்னதான் செய்ய முடியும்? தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்துறீங்களே, அப்போ என்ன உங்களுடைய காழ்ப்புணர்ச்சி? இது சாதி புத்தி தான். இதுக்கு பேர் என்ன? சாதி புத்தியா இல்லையா பிரதர்? இப்போ ஒரு ஆணவ படுகொலை தான் அது நடந்து போச்சு. அப்போ நாங்கள் போகவே கூடாது அந்த பக்கத்து. எவன் சேர்த்தாலும் பரவாயில்ல இருக்கட்டுமா? இல்லை, ஒரு ஸ்கூல் பொண்ணு எப்படி லவ் பண்ணலான்னு கேட்குறாரு. ஸ்கூல் பொண்ணு எப்படி லவ் பண்ணலான்னு கேட்குறாரு. இந்த ஸ்கூலில் போய் இந்த லவ் பண்ணுற மாதிரி படம் எடுக்கிறாங்களா, அவங்கெல்லாம் மூட வேண்டி தானே. நீ ஒரு சினிமாக்காரன் தானே. இப்போ பாவம் பாரதிராஜா செத்து போயிட்டாரு, அவர் எடுக்கலையா? இல்லை, எனக்கு என்னன்னா ஸ்கூலில் அந்த மாதிரி உணர்வுகள்லாம் வரதான் செய்யுது. வராமதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் வந்தால் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரியான முறையில் வந்து உடல்லாம் அது வந்து எல்லாம் அவங்களுக்குள்ளேயே வரணும்ன்றாரு. அது எப்படி அப்படி அவங்களுக்குள்ளே வரும்? பிரச்சனையே அந்த பிரச்சனை தான். எப்படி நான் வரேன்? 1 இயர்னா 1 இயருக்குள்ளே வரணும், தலித்துனா தலித்துக்குள்ளே வரணும். இங்கேருந்து அங்கே வரக்கூடாது. இப்போ பாயிண்டை பிடிச்சிட்டிங்களா? நீங்கள்? இதுதான் அங்கே இருக்கிற சிக்கல். நீ 1 இயர் பொண்ணே ஸ்கூலில் லவ் பண்ண தப்பு கிடையாது. அது ஒருத்தர் ஏங்க இவங்க வந்து சின்ன பிள்ளைகளை அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கலையாங்க? இதே ஆட்கள் ஆரம்ப காலத்தில் இப்பயும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் மைனர்லாம் கல்யாணம் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. பல இது இப்போ ஆரம்பத்துலேருந்து பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க பேசுவது வேற ஒன்று. இன்னொன்று சொல்கிறாருன்னா, பிசி சமுதாயத்தையும் கூட சேர்த்துக்கிறாரு. எம்பிசி பிசி நாங்கள்லாம் ஒரு பொண்ணை பெற்று வளர்க்குறதே எங்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டமாகுது. எங்களுக்கு அப்படியே நாங்கள் பொத்தி பாதுகாக்கிறோம். 18 வயசு முடிஞ்ச மறுநாளே நீங்களாம் கூட்டின்னு போயிருங்கன்றாரு. இது வந்து நான் வந்து இந்த நேரத்தில் ஏதாவது நான் சொன்னேன்னா அது நல்லா இருக்காது. ஆண்களை விட பெண்களுக்கு ஐக்கியூ அதிகம். ஆண்களை விட பெண்கள் மிகவும் அறிவுபூர்வமாக தனக்கு யார் உண்மையான துணையாக இருப்பான் என்பதை செலக்ட் பண்ண முடியுன்றத சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ வந்து வக்கத்தவன், எப்படி நீ பொம்பளை பிள்ளைய வந்து பாதுகாக்க தெரியாது, உனக்கு அன்பு செலுத்த தெரியாது, முறையாக குடும்பம் நடத்த தெரியாது, அப்படிலாம் நீ காரி தூப்பிட்டு போகிறாங்க. நீ சொன்னதுக்காக சொல்லி நானாக சொல்லலை, அப்படிலாம் இல்லை. யார் அப்படிலாம் யாரும் வந்து கல்யாணம் பண்ணிட்டுலாம் போகலை. ஆனால் நீ சொல்கிற பாரு ஸ்டேட்மெண்ட், அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். அப்பெல்லாம் எந்த பெண்களும் அவங்க வீட்டு பெண்கள் நான் சொல்கிறேன், அவசியமாக தான் பேசியிருக்கிறேன், அது தவறு இல்லை. அங்கே இருக்கும் பொழுது பார்ப்பாங்க, பள்ளிக்கூடமோ கல்லூரியோ ஏதோ ஒரு இதில் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சது வந்து நீ காதல் நினைக்க வேண்டாம், ஒரு நட்பாக கூட இருக்கலாம். அது வந்து காலப்போக்கில் அவங்களுக்கு தெரிய வருது, இவன் தான் நம்மளை கடைசி வரைக்கும் கண்கலங்காமல் காப்பாற்றுவேன். ஆனால் அவங்க விரும்பி கல்யாணம் பண்ணிக்க சட்டமே அனுமதிக்கலை. சட்டமே வந்து அந்த வயது வந்த பிறகு நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாமல் சொல்லுதில்லை. அதில் வந்து உங்களுக்கு சாதி அழிந்து போய்விடும். இப்போ சாதியை வந்து பெண்களுடைய பேரை சொல்லி அவங்க வந்து பாதுகாக்கிறார்கள். அதான் இங்கே இருக்கிற உண்மை. சாதியை அவங்க எப்படி பாதுகாக்கிறாங்க? பெண்களின் பேரை சொல்லி பாதுகாக்கிறார்கள்.
அதான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை. இது வந்து மைண்டில் இருக்குது எல்லாருக்குமே. அதை வந்து இவங்க தொடர்ந்து இந்த அரசாங்கம் பயிற்சி வகுப்புகள்லாம் எடுத்து பயிற்சி அரங்கம்லாம் நடத்தி இன்னும் இதற்கான சில எப்படிலாம் அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சிந்திக்கணும். ஏன்னா இப்போ ஆட்சி வந்து இப்போ 50 நாள் ஆகுது, அதுக்குள்ளே ஒரு 4-5 வந்துருச்சு. 1 மாதம் இல்லை 2 மாதத்துக்குள்ளே 8 ஆணவ படுகொலைகள். அப்போ இதுக்கு நீ என்ன சொல்கிறீங்க பிரதர்? 8 அவங்க இதில் ஒரு 4 இவங்க இதில் ஒரு 4 சமமாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ உங்கள் ஆட்சி வந்து 50 நாள், அங்கிட்டு ஒரு 50 நாள், இந்த ஒரு 2-3 மாதம் சொல்கிறாங்க கணக்கு. அதுக்குள்ளே 8 ஆணவ படுகொலைகள். கற்பனை பண்ணி பாருங்க, கொடுமையாக இருக்கா இல்லையா? சரி, இதை விடுங்க, இதையாவது அடித்து தூக்கி விட்டுருக்குறாங்க. ஒரு ஆணவ படுகொலைலாம் வந்து கேள்விப்பட்டேன், அடித்து தண்ணிக்குள்ளே இறக்கிட்டாங்க கம்மாக்குள்ளே. அப்புறம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு தான் அது வெளியே வந்துச்சான் பாடி. 2-3 வாரத்துக்கு பிறகு. இது மாதிரி பல கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இது மானுடத்திற்கு எதிரானது, மானுடத்தின் அன்புக்கு எதிரானது. அப்போ இவங்கெல்லாம் வந்து இப்படி பேசுறதுக்கே அருகதை இல்லை. இவங்க வந்து ஒன்று சொல்லலாம் நேர்மையாக, அவங்களுக்கு சொல்கிறது அந்த வயதுக்கு வராமல் இருக்கிற அந்த பெண்கள் எல்லாம் அவங்க வந்து குடும்பத்தில் அவங்க முறையாக அவங்களுக்கு வந்து நெறிப்படுத்தி வாழ வச்சோம்னா அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இவங்க பிள்ளைகள்கிட்டே பேசுகிறது இல்லை, பிள்ளைகள்கிட்டயே இவங்க வந்து கரடு முரடாக இருந்தால் பயந்துராதுகளா? எப்படிங்கப்பா அவன் சொன்ன கருத்து பிராரமே சொல்கிறாங்க. நிறையா பேருக வந்து தலித்து அல்லாத பெண்கள் தலித்து பையங்களை விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க தான் சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஏன் விரும்புவாங்க நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம். அப்போ அவங்கள்ட்ட இல்லாத அன்பு, அவங்க வீட்டில் இல்லாத உண்மை, வீட்டில் இல்லாத நேர்மை, எங்கேயோ வர்ற ஒரு எக்ஸு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுங்க விரும்புவாங்க. இந்த பெண்களுக்கு அறிவு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே சொல்லலையா ஐக்குள்ள? ஏன் வந்து கல்யாணம் பண்ணும்போது மாப்பிள்ளைக்கு 2 வயசு கூட வச்சு பெண்ணுக்கு 2 வயசு குறைச்சி கல்யாணம் பண்ணி எப்போ கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள். நம்மளை விட அவங்க அதிகமாக சிந்திப்பாங்க, இன்டெலிஜென்ஸ் குவான்டிட்டி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ உங்களால் வந்து அவங்கள்ட்ட வந்து இணையாக நீங்கள் வாழ்க்கை நடத்த முடியாது, டாமினன்ஸ் ஆயிரும். அதனால் ஒரு 2 வயசு 3 வயசு சிறு குழந்தைய தன்னை விட குறைவாக இருந்தால் அவங்கள்ட்ட வந்து குடும்பம் இயல்பாக நடத்தலாம் அப்படின்றதுனால தான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தான் இருக்குது. அது வெளிநாட்டில் ஈக்குவலில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க. சில பேர் தன்னை விட வயதுக்கு அதிகமாக கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ விஜய் கல்யாணம் பண்ணலையா? விஜய்க்கு வந்து அவங்க மனைவிக்கு 2 வயசு கூட, டெண்டுல்கருக்கு 3-4 வயசு கூட, ரைட்டா? அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனாலும் கூட நம்ம தமிழர்கள் பண்பாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா குறைந்தது 3-4-5 வயசு குறைவு. அப்புறம் அதனால் வந்து இது வந்து ரொம்ப காட்டுமிராண்டித்தனம்ங்க. ஆணவ படுகொலை என்பது இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு வேறு வந்து கொண்டிருக்கிறது. அதுக்காக நீதிபதியை ஏன் வச்சாங்க? நீதிபதி பாஷாவுடைய தலைமையில் இப்போ வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஏன் போட்டிருக்கிறாங்க? ஏங்க போட்டிருக்கிறாங்க? தான் இதுதான் அவருடைய இது 25 ஆணவ படுகொலைக்கான நடந்திருக்கிற ரெக்கார்ட் எத்தனை பக்கம்? 800 பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தர்றேன், எடுத்து போடுங்க. ஆனால் வந்து அது என்னன்னா, இது வந்து எங்கெல்லாம் அறிவு ரொம்ப குறைவாக இருக்குதோ அவங்களுக்கு பூரா வந்து இந்த ஆணவ படுகொலை அதிகம் நடக்குதான். எவனுக்கெல்லாம் வந்து ஆணவ படுகொலை இன்வால்வ் ஆகிறானோ அவனுக்கு பூரா வந்து முட்டாப்பையிலாக இருக்கிறான், படிக்காதவனாக இருக்கான், படிக்காத பாமரனாக இருக்கிறானா. அதுதான் முன்னாடி சொன்னேன், பெரிய பெரிய ஆக்டர்ஸ், பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன், பெரிய பெரிய ஆள்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஏன் இவங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை? இவங்களுடைய மானம், மரியாதை, அந்தஸ்து எல்லாமே அந்த சாதிக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. மானம், மரியாதை, அந்தஸ்து உன் படிப்பில் இருக்குடா, உன் பொருளாதார வலிமையில் இருக்குடா, உன்னுடைய நேர்மையில் இருக்குடா, உன் உண்மையில் இருக்குடா. உன்னால் உருப்படி ஒரு படம் எடுக்க முடியுதா? நான் உனக்கே சொல்கிறேன். ஏன்னா உனக்கு அறிவு இல்லை, உன்னால் படம் எடுக்க முடியலை. இதுதான் யதார்த்தம். நீ மக்களை நேசி, இன்னையிலேருந்து இந்த பேட்டி கேட்ட பிறகு உன் அறிவை வந்து ஒருமுகப்படுத்தி எல்லாரையும் அன்பு செலுத்து. அன்புன்னா இவனே காதல்மாங்க, காதல்னா உடனே வந்து என்ன காதல், நாடக காதல்மாங்க, பைத்தியக்கார பயிலுக்கு. அதனால் நீங்கள் அன்பை செலுத்து, உனக்கே நிறைய கிரியேட்டிவ் வரும். ஆரம்ப காலத்தில் ஸ்டாலினே சொன்னாப்லையா, ஸ்டாலின் ஏதோ அவர் காலகட்டத்தில் படம் எடுத்துக்கிறாங்க, உலக அளவில் அந்த படம் பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. சிப்பை பற்றி பெரிய வெற்றியா, அந்த படம் எப்படி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் சவால் விடுறேன், இந்த மாதிரி படத்தை உங்களால் எடுக்கவே முடியாது. ஏன்னா இந்த ஸ்டாலின் நினச்சியா? அந்த ஸ்டாலின், ரஷ்ய ஸ்டாலின்பா. அவரே நேரடியாக சொன்னார், இப்படி ஒரு படம் வந்து உங்களால் எடுக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் தான் மக்களுடைய பிரச்சனை, துன்பம், துயரத்தோடு வாழ்கிறோம், அதை எங்களால் படம் எடுத்து காட்ட முடியும். நீங்கள் வந்து அதை வெறும் சும்மா வந்து நீ கதையாக வந்து எழுதி கொண்டு வர முடியாது. நாங்கள் அந்த உணர்வோடு மக்கள் வாழ்க்கையோடு பயணிக்கிறோம், அதனால தான் எங்களால் இயக்க முடியும், உருவாக்க முடியும் அப்படின்றார். யார்? அவரே.
திரைப்படத்தின் மூலமாக புரட்சியை உருவாக்க முடியும்ன்றாரு. யாரு? இந்த ஸ்டாலின்ல அந்த ஸ்டாலின். அப்போ நீ ஒரு திரைப்படத்தில் இருந்துக்கிட்டு உன்னால் ஒரு படமும் முதல் படத்தை தவிர அடுத்து எந்த படமே உன்னால் ஓட்ட முடியலையே. அப்போ என்ன அர்த்தம்? முதல் படம் ரொம்ப நல்லா எடுத்துருப்பாப்புல. பார்த்துருக்கீங்களா ஃபர்ஸ்ட் படம்? எதுனா வண்ணாரப்பேட்டை. ஆமாம், பாட்டு மட்டும் தான் கேட்டிருக்கேன். இல்லை, படமே நல்லா இருக்கும். அப்போ இருந்து அறிவிப்பு இல்லாமல் போயிடுச்சு தம்பி உனக்கு. அப்போ ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பாரு. அந்த படம் நல்லா வெற்றி படம் தான். அதுக்கடுத்து ஒரு படமும் ஓடலை. எல்லாம் சாதியை பற்றி இருக்கிறது, மதத்தை பற்றி இருக்கிறது, எதையாவது இப்படி வம்பு தும்பு எழுது அழுகிறது. பாவம், படம் ஓடலையேன்னு அப்புறம் எங்கிட்டு ஓடும்? அதெல்லாம் விட்டுப்பிட்டு தம்பி, நல்ல மக்களை நேசி, மக்களிடம் அன்பு செலுத்து. உனக்கு கிரியேட்டிவ் ஆட்டோமேட்டிக்காக வரும், கற்பனை திறன் வந்தா பிறகு நல்ல படங்களை எடுப்பாய், நல்ல மக்களை அரசியல்படுத்துவாய். வன்னியர் மக்களுக்கு நீ அரசியல்படுத்து. பெண்களே, நீங்கள் நன்றாக படியுங்கள், நன்றாக முன்னேறுங்கள். அதை விட பெண்கள்கிட்ட சொல்ல விட அந்த வீட்டில் இருக்க ஆம்பளைகிட்ட சொல்லு, நீங்கள் காலி பையமே தெரியாதீங்க, நீங்கள் படித்து முன்னேறுங்க அப்படின்னு வகுப்பெடுக்கலாம். ஓகே, நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்தில் பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.